ஒரு அழகான காட்டுல சிங்கம் ராஜாவா இருந்தது. அந்த சிங்கத்துக்கு தூங்குறதுனா ரொம்ப பிடிக்கும். சிங்கம் மரத்தடியில சோம்பேறித்தனமா எப்போதுமே தூங்கிக்கிட்டே இருக்கும். அதனுடைய வேலைகளை எதுவுமே செய்யாது. அதற்கு பசிச்சா மட்டும்தான் அது கண்ணை திறந்தே பார்க்கும். ஒரு நாள் மதிய வேலையில சிங்கம் மரத்தடியில நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தது. இத பக்கத்திலே இருந்து பார்த்துக்கிட்டே இருந்தது ஒரு புத்திசாலியான காகம். அந்த காகத்துக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அப்போ ஒரு நாள் சின்ன முயல் பயந்து போய் சிங்கத்தின் பக்கத்துல இருந்தது. இத பார்த்த காகம் முயல் கிட்ட போய் கேட்டுச்சு, என்னாச்சு முயலே, பயந்து போய் இருக்க அப்படின்னு கேட்டுச்சு. அதற்கு அந்த சின்ன முயல் சொல்லுச்சு, சிங்கத்தின் பக்கத்துல தான் நல்ல சுவையான புற்கள் இருக்கு, அதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இப்ப வேற ரொம்ப பசிக்குது. நான் அந்த புற்களை சுவைக்கும் போது சிங்கராஜா எழுந்தட்டா என்ன பண்றது அப்படின்னு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிச்சு. இதை கேட்ட காகம் கொஞ்ச நேரம் யோசிச்சது. எப்படி முயலுக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு யோசனை பண்ணுச்சு. பிறகு காகம் சொல்லுச்சு, முயலே நீ கவலைப்படாத, நான் உனக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லுச்சு. அந்த காகம் என்ன பண்ணுச்சு தெரியுமா? சிங்கத்தின் பக்கத்துல போய் கா 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 அப்படின்னு வேகமா கரைஞ்சது. அது மட்டும் இல்லாம, சோம்பேறி ராஜாவே, காட்டுக்கு நீ செய்ய வேண்டிய கடமைகளை மறந்து போய் எப்போதும் தூங்கிட்டே இருக்க, இப்படி மரத்தடியில கொரட்டை விட்டு தூங்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கா கான்னு கரைஞ்சுகிட்டே இருந்தது. சிங்கம் மெதுவா கண்ணை திறந்து பார்த்து, காகமே தள்ளிப்போ, நான் ஓய்வெடுக்க கூடிய நேரம் இது அப்படின்னு சொல்லிச்சு. ஆனா காகம் சிங்கத்தின் பேச்ச கேட்கவே இல்ல. கா கான்னு கரைஞ்சுகிட்டே இருந்தது. சிங்கத்துக்கு கோபம் வந்துடுச்சு. கர்ஜனை பண்ணி காகத்தை துரத்த ஆரம்பிச்சது. காகமும் அந்த புல்வெளிய கடந்து பறந்து ரொம்ப தூரமா போச்சு. சிங்கமும் காகத்தை துரத்திக்கிட்டே அந்த புல்வெளிய கடந்து போயிடுச்சு. பிறகு அந்த முயல் ரொம்ப மகிழ்ச்சியா அந்த புற்களை எல்லாம் பசியார சாப்பிட்டது. அந்த மரத்தடியில சிங்கம் இல்லாததுனால அங்க இருந்த சின்ன சின்ன விலங்குகள் எல்லாம் வெளியில வந்து மகிழ்ச்சியா விளையாடிட்டு இருந்தது. சிங்கம் காகத்தை பிடிக்க முடியாம ரொம்ப சோர்வாகி அந்த மரத்தடிக்கு வந்தது. அப்ப அங்க பார்த்தா அந்த மரத்தை சுத்தி நிறைய விலங்குகள் மகிழ்ச்சியா விளையாடிட்டு இருந்தது. அப்புறம் தான் சிங்கத்துக்கு புரிஞ்சது, காட்டுக்கே ராஜாவான நாம இப்படி சோம்பேறித்தனமா இருந்துட்டோமே, நம்முடைய பொறுப்புகள் எல்லாம் மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப மன வருத்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா சிங்கம் அந்த காட்டை நல்லா ஆட்சி செஞ்சது. அந்த காட்டுல உள்ள விலங்குகளினுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து அந்த காட்டுக்கு இப்ப நல்ல ராஜாவா மாறிடுச்சு. எல்லா விலங்குகளுக்கும் சிங்கராஜாவை பிடிக்க ஆரம்பிச்சது. அந்த காகம் முயலுக்கு மட்டும் உதவி செய்யல, சிங்கராஜாவுக்கும் அதனுடைய பொறுப்பை உணர உதவி செஞ்சது. சோம்பேறித்தனமா இருக்கவே கூடாது, சுறுசுறுப்பா இருக்கணும், அது ரொம்ப நல்லது.